ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நமக்கு தெரியும் யூஜிசி நெட்டோட ஜூன் 2025 செஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தட் இஸ் ஹிஸ்ட்ரியில் சூரி எம்பையர், எஸ்பெஷலி ஷெர்ஷா. சரிங்களா, ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஷெர்ஷா பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஷெர்ஷா பொறுத்த வரைக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஸோ ஷெர்ஷாவை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒய் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நன்றாக தெரியும் ஒரு முகல் எம்பையர் அப்படிங்கிறது பாபரால் 1526 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ அவர் ஒரு 4 வருடங்கள் ஆட்சியில் இருப்பார். ஸோ அவருடைய அந்த 4 வருடங்களுமே போர் அப்படின்னு சொல்லி வார்லேயே முடிஞ்சு போயிடும். அவரால் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதற்கு பிறகு வந்த ஹுமாயூனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அண்ட் கன்சாலிடேஷன்லேயே அவருடைய பீரியடும் போயிருக்கும். சரிங்களா, ஸோ அவராலையுமே அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த மிகப்பெரும் முகல் எம்பையருக்கு ஒரு அடித்தளமாக அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணது அப்படின்னா ஷெர்ஷாவை நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஈவன் ஷெர்ஷாவை நம்ம அக்பருக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருவேளை ஷெர்ஷாவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா அக்பருடைய வேலை அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனும் எடுத்து செய்ய வேண்டியது, ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து அக்பர் அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ தட் டுடே வி வில் சி அபவுட் ஷெர்ஷா. ஸோ 1540 1545 வரைக்கும் ஒரு 5 வருடங்கள் ஷெர்ஷா ஆட்சி செய்திருக்கிறார். ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ்டு த சூரி டைனாசிட்டி. சரிங்களா, ஸோ கம்மிங் டு த சூரி எம்பையர், டோட்டலாக சூரி எம்பையர் தட் இஸ் 15 இயர்ஸ் ரூலில் இருக்கும், 1540 1555 வரைக்கும். ஸோ அதில் ஷெர்ஷா 1540 45 வரைக்கும் ஒரு 5 வருடங்களே ஆட்சி செய்திருப்பார். ஸோ அவருக்கு பிறகு வந்தவர்கள் வீக் சக்சஸஸாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ இஸ்லாம் ஷா சூரி, ஃபிரோஸ் ஷா சூரி, முகமது அடில் ஷா, இப்ராஹிம் ஷா சூரி. ஸோ இவர்கள் எல்லாம் ஷெர்ஷாவிற்கு பிறகு வந்த ரூலர்ஸ். ஸோ நமக்கு யுஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் தட் இஸ் கிளாஸஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ வில்லிங் யூ கேன் ஜாயின் இன் அவர் கிளாஸஸ். சரிங்களா, ஸோ கம்மிங் டு ஷெர்ஷா சூரி. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஒரிஜினல் நேம் தட் இஸ் ஃபரீத். சரிங்களா, ஸோ ஷெர்ஷாவினுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஹசன் கான் ஷூர். பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜாகீர், அந்த பகுதிக்கு ஒரு ஜாகீர்தாராக இருக்காரு. ஸோ எப்போ அப்படின்னா டெல்லி சுல்தானேட்டினுடைய லோடிஸோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் சசாரத்தினுடைய ஜாகீராக அவருடைய தந்தை இருக்காருங்க. ஸோ லேட்டர் பீரியட்ல இந்த பதவி அப்படிங்கிறது ஷெர்ஷாவுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இன்க்ளூடிங் குவாஸ்பூர் அண்ட் சசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகளுக்கு ஜாகீர்தாராக தன்னுடைய தந்தை ஷெர்ஷாவை அப்பாயிண்ட் பண்றாரு. சரிங்களா, ஸோ ஏர்லியர் டேஸில் அவர் ஃபரீத் என்று தான் அழைக்கப்பட்டார், அதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம். ஸோ லேட்டர் தான் ஷெர்கான் அண்ட் ஷெர்ஷா அப்படின்னு சொல்லி டைட்டில்ஸ் எல்லாமே அவருக்கு வரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய ஹோம்லேண்டில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஏற்படும். ஸோ அதனால இவர் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை பீகார் பக்கம் கொண்டு போறாரு. ஸோ பீகார்ல அந்த காலகட்டத்தில் கவர்னராக இருந்தவர் பஹர்கான் லோஹானி அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. ஸோ இவருடைய சர்வீஸ்ல போய் ஷெர்ஷா ஜாயின் பண்றாரு. ஸோ அப்போ அவருடைய சர்வீஸ்ல இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீரதீரமான ஒரு செயல் செய்வார். அதாவது ஒரு புலியை வந்து ஒரு பேர் ஹேண்டடா கொன்றுவார். ஸோ இதை பார்த்து அவருடைய பிரேவரியை அப்ரிஷியேட் பண்ற விதமாக பஹர்கான் லோஹானி இவருக்கு ஷெர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டிலை கொடுக்குறாருங்க. சரிங்களா, ஸோ அதாவது புலியை வந்து வீரமாக வீழ்த்தியவன் அப்படின்ற மாதிரி ஷெர்கான் அப்படின்ற டைட்டில் கொடுக்கப்படுது. சரிங்களா, ஸோ இந்த டைட்டில்ஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ஓகேங்களா, ஸோ லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா பஹர்கான் இறந்த பிறகு he became the governor of Bengal and Bihar. ஸோ பஹர்கானினுடைய மகன் ஜலால் கான் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவருக்கு ஷெர்ஷா ஒரு டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருங்க. ஸோ லேட்டர் பஹர்கான் இறந்த பிறகு ஜலால் கானை ஆட்சியிலிருந்து எடுத்துவிட்டு ஷெர்ஷா he became the governor of Bengal and Bihar. சரிங்களா, ஸோ இப்படி தான் அவர் ஒரு சிறு பகுதி குவாஸ்பூர் அண்ட் சசாரம் சொல்லி சின்ன பகுதியில் ஆரம்பித்த அவருடைய பதவியானது லேட்டர் he became the governor of Bengal and Bihar. ஸோ ஷெர்ஷாவில் ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்த அந்த கான்ஃப்ளிக்ஸுங்க. ஸோ அதனாலேயே அந்த பேட்டில்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அந்த பேட்டில்ஸ் அடிக்கடி கொஷின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒன்று. சரிங்களா, ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்த அந்த கன்சக்யூட்டிவான பேட்டில்ஸ் எல்லாமே. சரிங்களா, ஸோ கம்மிங் டு த பேட்டில்ஸ் பிட்வீன் ஷெர்ஷா அண்ட் ஹுமாயூன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் தாரா ஆர் சூனாருங்க. ஸோ 1532 நடக்குது. ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி பேட்டில்ஸ்க்கு 2 பெயர்கள் இருக்கு அப்படின்னா இரண்டையுமே நம்ம படித்து வைத்துக் கொள்ள வேண்டுங்க. ஸோ நமக்கு ஃபெமிலியரான நேம் சூனார் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் சம்டைம்ஸ் கொஸ்டின்ல நமக்கு அன்ஃபெமிலியர் நேம்ஸும் கேட்பாங்க. சரிங்களா? அதனால இக்னோர் பண்ணாம இந்த மாதிரி 2 பெயர்கள் இருக்கும் பொழுது இரண்டையுமே நம்ம படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்லைட், பேட்டில் ஆஃப் தாரா ஆர் சூனார் என்ன நடக்குது அப்படின்னா, ஷெர்ஷா தன்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் ஹுமாயூனுடைய காதுக்கு போகுது. ஸோ அதனால ஹுமாயூன் இவரை சப்ரஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக கான்குவஸ்ட் பண்றாரு. ஸோ பீகார் அண்ட் ஜான்பூர் 2 பகுதிகளையுமே அவர் பிசீச் பண்ணிட்டு ஷெர்ஷாவினுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்டையான சூனார் அது வரைக்குமே அவர் சுத்தி சூழ்ந்து வந்துட்டாங்க ஹுமாயூனுடைய படைகள். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஷெர்கான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிட்டு ட்ரிபியூட்டும் பே பண்ணிடுறாரு. சரிங்களா? ஹுமாயூனுக்கு. ஸோ தஸ் ஹுமாயூன் வின் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் சௌசா 1539 நடக்குது. ஸோ இந்த காலகட்டம் 32ல இருந்து 39 வரைக்கும் ஹுமாயூன் மற்ற பகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஷெர்ஷா தன்னைத்தானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங் ஆர்மியை கிரியேட் பண்ணி தன்னைத்தானே வலுப்படுத்தி கொள்கிறாருங்க. ஸோ அகைன் மறுபடியும் ஷெர்ஷா இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்றாருன்ற விஷயம் ஹுமாயூன் காதுக்கு போகுது. ஸோ அகைன் ஹுமாயூன் he waged a war against Sher in 1539. சரிங்களா? ஸோ பட் இந்த பேட்டில்ல ஷெர்கான் அவர் வின் பண்றாரு. அண்ட் ஆல்சோ he adopted the title ஷெர்ஷா. சரிங்களா? இது வரைக்கும் ஷெர்கான் என்று இருந்த அந்த டைட்டில் பேட்டில் ஆஃப் சௌசால ஹுமாயூனை தோற்கடிச்சு ஷெர்ஷா அப்படின்னு சொல்லி டைட்டில் அவர் பாண்ட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ த ஃபேமஸ் பேட்டில், நெக்ஸ்ட் பேட்டில், தட் இஸ் பேட்டில் ஆஃப் பில்கிராமா ஆர் பேட்டில் ஆஃப் கனௌஜ். ஒரு டெசிசிவான ஒரு பேட்டில்ங்க. 1540ல இந்த சூரி டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான ஒரு திருப்பு முனையான ஒரு போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த போர்ல ஹுமாயூன் ஷெர்ஷாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கான்குவஸ்ட் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹுமாயூன் வாஸ் டிஃபீட்டட் பை ஷெர்ஷா. ஸோ டிஃபீட் ஆனது மட்டும் இல்லாம அகைன் ஹி லாஸ்ட் த எம்பையருங்க. ஹுமாயூன் அவருடைய எம்பையரே இழந்து டெல்லி ஷெர்ஷாவினுடைய கைக்கு போகுது. அண்ட் ஹுமாயூன் சிந்து பகுதிக்கு தலைமறைவாகி ஒரு 15 வருடங்கள் இந்த சூரி டைனாசிட்டி வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் ஹுமாயூன் சிந்து பகுதியில எக்ஸைல் ஆயிடுறாரு. சரிங்களா? ஸோ 1540ல ஷெர்ஷா ஹி எஸ்டாப்ளிஷ்டு த ஆப்கன் ரூல் இன் இந்தியா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சூர் டைனாசிட்டியை ஒரு 15 இயர்ஸ் செகண்ட் ஆப்கன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்கன் எம்பையர் எதுங்க மேம் அப்படின்னா, தட் இஸ் லோடிஸ் மேம். ஸோ டெல்லி சுல்தனேட்ல லோடிஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆப்கன் ரூல்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ ஷெர்ஷா சூரி இன் 1540 அவர் தான் செகண்ட் ஆப்கன் ரூலை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு த்ரூ த பேட்டில் ஆஃப் பில்கிராம். சரிங்களா? ஸோ கமிங் டு ஷெர்ஷாஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஷெர்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் வெல் மேனேஜ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அனைத்து பவரையும் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு விஷயங்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மிக முக்கியமான புது புது விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக இருக்கட்டும், ஷெர்ஷா ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு மனிதர் என்று சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ கம்மிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் செய்த ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஹி கான்சென்ட்ரேட்டட் ஆன் இம்ப்ரூவிங் த கம்யூனிகேஷன்ஸுங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நமக்கு ஷெர்ஷா மிக பெரும் எம்பரரான ஹுமாயூனவே தோற்கடிப்பதற்கான ஒரு காரணமும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுங்க. அதாவது அந்த பேட்டில் ஆஃப் பில்கிராம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த காலகட்டத்திலையுமே ஹுமாயூனுடைய படைகள் தங்களுடைய கோட்டையை நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தெரிந்ததும் உடனே அவர் முதல்ல செய்த வேலை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் விஷயங்களை கட் பண்ணி விட்டுருவாரு. அந்த ஃபுட் சப்ளைஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம மூவிஸ்ல கூட பார்ப்போம். ஸோ ஏதாவது அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா போலீஸ் உடனே செக் போஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸாக செக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது போல அந்த பீகார் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து செக் போஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வேஸ், ரோட்வேஸ், எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அவர் க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு எம்பையருக்கு அப்படின்றத ரொம்ப தெரிஞ்சு வச்சிருந்தவர் தான் ஷெர்ஷா. சரிங்களா? ஸோ அதுபடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 4 ஹைவேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இப்போ ஒரு படைகள் அந்த காலத்தில் மூவ் ஆக்கி போகணும் அப்படின்னா ஒரு காடு, மலை இதெல்லாமே தாண்டி போகிறத காட்டிலும் ஒரு ரோட் பேஸில் அழகாக ஸ்மூத்தாக அவங்க லைன் அப் பண்ணி போனாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது ஈஸியாகவும் ஒரு வெல் டிசிப்ளின்டாகவும் இருக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்திருந்தாரு. ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ்டு 4 ஹைவேஸ். ஸோ சோனர்கான்ல இருந்து சிந்து பகுதிக்கு ஒரு ஹைவேஸும்,
ஆக்ராவிலிருந்து பர்ஹாம்பூர் அப்படின்ற பகுதிக்கு ஒரு ஹைவேஸ் அண்ட் ஜோத்பூர் டு சித்தூர், லாகூர் டு முல்தான். ஸோ இந்த கனெக்டிங் பிளேசஸ் படிச்சு வச்சுக்கோங்க, கொஷின்ஸ்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ தீஸ் 4 ஹைவேஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த ஒரு கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நார்த் வெஸ்ட்ல காபுல் பகுதியில் இருந்து லாகூர், டெல்லியை கனெக்ட் பண்ணி அண்ட் இட் எண்ட்ஸ் வித் சிட்டகாங் இந்த பகுதி. சரிங்களா? பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த சிட்டகாங் அப்படின்ற பகுதி. ஸோ இந்த ஒரு மிக பெரும் ஹைவேஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ராஜபாதை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி ஏர்லியர் டேஸ்ல இருந்தே இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்திருக்காது. சரிங்களா? ட்ரேட் ரூட், ரொம்ப ஒரு ஏன்ஷியன்டான ஒரு ட்ரேட் ரூட், உத்தரபாதான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு வெல்வர்ஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ரிவைவ் பண்ணது அண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஷெர்ஷா தான். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அட் ப்ரெசென்ட்ல நம்மளுடைய நேஷனல் ஹைவேஸ் நம்பர் 1 நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா, NH1. ஸோ அது இந்த ரோட் தான், ஹைவேஸ் தான். சரிங்களா? ஷெர்ஷா ஏற்படுத்தியது தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவேஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே அவர் மர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய ரோட்ஸ் வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா த ஆர்ச்சரிஸ் ஆஃப் த எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இதயத்துக்கு வந்து இரத்த நாளங்கள் எப்படியோ அது போல அந்த ரோடு, சாலைகள் எல்லாமே அவருடைய எம்பையருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவர் இன்னும் மற்ற விஷயங்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பையரை சர்க்கார்களாக டிவைட் பண்ணுறாருங்க. ஸோ ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா சுல்தானேட் காலகட்டத்தில் என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணப்பட்டதோ அதில் இருந்த சாராம்சங்களை எடுத்து தான் இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னதான் மற்ற பதவிகள் இருந்தாலும் அந்த சென்ட்ரல் ஹை அத்தாரிட்டி பவர் அப்படிங்கிறது இவர் கையில தான் வச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதுபடி இவர் டோட்டலி 47 சர்க்கார்ஸ், ப்ராவின்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 47 சர்க்கார்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒவ்வொரு சர்க்கார்களும் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? ஸோ கம்மிங் டு த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், இவர் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்கம் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் இல்லைங்களா, நமக்கு ஒரு எம்பையர் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும், அது ஸ்டடியா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்கானமி அப்படிங்கிறது மேஜர் ரோல் பிளே பண்ணும் இல்லைங்களா. ஸோ லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றாரு. அதுல மிக முக்கியமா ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா நிலங்களை முதல்ல சரியாக அளவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவை முறைகள் எல்லாமே கொண்டு வர்றாரு. அதுல ஒரு 3 பிரான்ச்சஸ் மாதிரி கொண்டு வருவாருங்க. நிலங்களை அளந்து அது எத்தன்மையது அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாரு. ஸோ குட், மிடில் அண்ட் பேட், அந்த மாதிரி 3 வகையாக நிலங்களை பிரித்து அந்தந்த நிலத்துல எவ்வளவு வருவாய் வரும், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து டாக்ஸஸ் இவர் வந்து கிளைம் பண்றாரு. சரிங்களா? ஸோ அது ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/3 ப்ரொடியூஸ், அதாவது 3இல் 1 பாகம் விளைச்சலை வந்து டாக்ஸா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம்ஸ் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எஸ்பெஷலி யூஸ் பண்ண ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் இ காஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சிறு சிறு மூங்கில் குச்சிகள் மாதிரி இருக்கும். அந்த குச்சிகள் ஒவ்வொரு அடிக்கும் இருக்கும். அந்த குச்சிகளுக்கு இடையில ஒரு இணைப்பு மாதிரி ஏற்படுத்தி அதை அளவை இதாக பயன்படுத்தி இருப்பாங்க, ஒரு டேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதற்கு பெயர் வந்து சிக்கந்தரி காஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஆக்சுவலா இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது கிடையாது. நமக்கு லோடிஸ்ல இருக்கக்கூடிய சிக்கந்தர் லோடி இருப்பார் இல்லைங்களா, அவருடைய பெயர்லயே அவர் காலகட்டத்தில் அவர் ஏற்படுத்தியதான் இவருமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 32 பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ இது கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மெனி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா? அண்ட் ஹூ எஸ்டாப்ளிஷ்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இவருடைய கோர்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தோடர்மால். ஃபேமஸ் பர்சனாலிட்டி தோடர்மால். ஸோ இவர் ஆக்சுவலா ஷெர்ஷாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம லேட்டர் பீரியட்ல அக்பருடைய அவையிலும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தோடர்மால். சரிங்களா? ஸோ இவருடைய ஷெர்ஷாவினுடைய டெவலப்மெண்ட் அந்த ரெவன்யூ பாலிசிஸ்க்கான ஒரு தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தோடர்மால் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஷெர்ஷா ஹி இன்ட்ரடியூஸ்ட் ரெகுலர் போஸ்டல் சர்வீஸ்ங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம், ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு நியூஸ் போகணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு குதிரையை எடுத்துட்டு பல தூரம் வந்து கடந்து போய் அவர் சொல்லணும், அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஸோ அதற்காக அந்த மாதிரி இல்லாம ஒரு போஸ்டல் சர்வீஸ் வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா
தாக் சவுக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? தாக் சவுக்கி. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கொஸ்டின்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம எப்பயுமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை விட இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கிங் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தாக் சவுக்கி அப்படிங்கிறது போஸ்டல் சர்வீஸ், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஷெர்ஷா. ஸோ நெக்ஸ்ட் வந்து காயினேஜ்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில்வர் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ருப்பாயா அப்படின்ற சில்வர் காயின்ஸும் அண்ட் காப்பர் காயின்ஸ் உடைய பெயரான டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காயின் சிஸ்டத்தை புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்றாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி புழக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய காயின்ஸ், அதாவது அந்த மிக்ஸ்டு மெட்டல்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, பியூர் மெட்டல்ஸ் இல்லாம அலாய்ஸ்ல எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கலப்படமான காயின்ஸ் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டு பியூரான சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ நேம்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுடைய காயின்ஸை ருபீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அது இவருடைய இந்த டெர்மினாலஜியில இருந்து தான் வருது. சில்வர் ருப்பாயா அண்ட் காப்பர் காயின் இஸ் கால்ட் அஸ் டேம். சரிங்களா? ஸோ இவர் இதை எதுக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹி வாண்டட் டு ஸ்டாண்டர்டைஸ் த காயினேஜ் சிஸ்டம். ஸோ ஒரு நாடு முழுக்க ஒரு காயின் இருக்கு அப்படின்னா அது ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ ஒருவர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் இன்னொரு பகுதிக்கு போனா அங்க இன்னொரு வெயிட்டேஜ்லயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிங் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனை இவர் செய்திருக்கிறார். ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன் சிஸ்டத்திலையும் இவர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா தட் இஸ் இப்போ ஒரு கூட்ஸ் வந்து நமக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதற்கான டாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா, பல வரிகள் இருக்கும், உள்ள வர்ற வரி, வெளியில, அந்த மாதிரி பல வரிகள் இருக்கும். அதுல எல்லா வரிகளையும் ஒழித்து விட்டு 2 வரிகள் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வர்றாரு. அதாவது இப்போ ஒரு கூட்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள உள்ள வருது அப்படின்னா அந்த என்ட்ரி டாக்ஸும் அண்ட் அகைன் அது மறுபடியும் வெளியே போகும் இல்லைங்களா, அந்த எக்ஸிட் டாக்ஸும், இந்த 2 டாக்ஸ் மட்டும் 2 முறை மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். அப்படிங்கும் பொழுது இட் வில் பி ஈஸி இல்லைங்களா. ஸோ ஒரு பொருள் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் ஒரு விற்பனைக்காக கொண்டு போறோம், பல தூரம் மைல்கள் கடந்து போகும் பொழுது நிறைய செக் போஸ்ட் மாதிரி இருந்து அங்கங்க நம்ம வந்து சுங்கவரி கட்டணும் அப்படிங்கும் பொழுது அது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால இவர் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணனால ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ இட் என்கரேஜ் த காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி டிராவல் பண்ணி போறாங்க இல்லைங்களா, ஸோ அவர்களுக்காக சாரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட் ஹவுசஸ்ங்க, ஸோ அந்த ஓய்வெடுக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து அவருடைய அனைத்து ஹைவேஸ்லையும் ஸோ அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, எஸ்பெஷலி டிராவலர்ஸ்க்கும் மர்ச்சன்ட்ஸ்க்கும். சரிங்களா? அவங்க அங்க தங்கி ஓய்வெடுத்துக்கலாம், அங்க உணவுகள் கொடுக்கப்படும், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட எக்கச்சக்கமான சாரைகள் இவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ சாரைஸ் அண்ட் ஷெர்ஷா அவருக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அந்த காலகட்டத்தில் ஜமீன்தார்கள் மற்றும் முகாடம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நமக்கு அந்த லேண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறத டாக்ஸ் கலெக்டேஷன் அப்படின்ற ரெவன்யூ கலெக்ஷன் ஒர்க்கை செய்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்டர்மீடியேட்ரிஸ் மாதிரி கவர்மெண்ட்க்கும் அண்ட் பீப்புளுக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியேட்ரிஸ் மாதிரி டாக்ஸ் கலெக்ஷன் ஒர்க்ஸ் இவர்கள் கையில இருக்கும். ஸோ ஜமீன்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நில உடைமையாளர்களாகவும், முகாடம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து தங்களுடைய டியூட்டியை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றத அவர் வந்து செக் பண்ணுவார். ஸோ ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் இதில் ஒரு சின்ன இஷ்யூஸ் மாதிரி இருக்கும். ஜமீன்தாஸ் அண்ட் முகாடம்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து டேக்ஸ் அவங்க பே பண்ணுமோ அதை விட அதிகமாக டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அவர்களுக்காக அப்படின்றது தெரிய வருது. இதை ஷெர்ஷா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் இது எல்லாமே ஒரு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷெர்ஷாவை பற்றி ஒரு சின்ன கோட் மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த நிலத்தை அளந்து வரி விதிப்பது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவர் ஒரு கன்செஷன்ஸ் கொடுக்குற ஆளாகவும், வேறஸ் அந்த வரியை வந்து அவர் கலெக்ட் பண்ணும் பொழுது வென் டாக்ஸ் கலெக்டேஷன் வரும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனாகவும் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ த ஃபேமஸ் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இன்ட்ரடியூஸ்ட் பட்டா சிஸ்டம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பட்டா சிஸ்டம் அப்படின்னு இந்த பெயர்லேயே தான் பட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பட்டா சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷெர்ஷா தான். சரிங்களா? ஸோ பட்டானா ஒன்றும் இல்லைங்க, ஸோ இப்போ ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு சொந்தமானது, அந்த மாதிரி அந்த அளவீடுகள் இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, யாருக்கிட்ட இருந்து கைமாறிச்சு அனைத்து விதங்களான செய்திகளும் அதில் இருக்கும்.
ஸோ அந்த பட்டா வந்து நம்ம கிட்ட ஒன்று இருக்கும் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கிட்ட அந்த காப்பி ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஷெர்ஷா. சரிங்களா? ஸோ இவர் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மாலிக் முகமது ஜயசி அவர் எழுதிய பத்மாவத். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது. சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நடந்தது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில் சித்தூருக்கும் அலாவுதீன் கில்ஜி அவருக்கும் நடந்த ஒரு விஷயமாக இருக்கும். பட் இது எழுதப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது ஷெர்ஷாவினுடைய காலகட்டம். சரிங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹீ பில்ட் அ நியூ வால்டு சிட்டி இன் டெல்லி. ஸோ டெல்லியை சுற்றி ஒரு கோட்டை ஒன்றை இவர் அமைக்கிறாரு. அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா புராண கிலா அப்படின்னு சொல்லப்படுது. ஓல்டு ஃபோர்ட், பழைய கோட்டை அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வரக்கூடியது. சரிங்களா? புராண கிலா இவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய மௌசோலியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய சசாரம் பகுதியில் இவர் தனக்குத்தானே ஒரு மௌசோலியம் இவர் பில்ட் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? மௌசோலியம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கல்லறை, தட் இஸ் டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ எப்பொழுதுமே முகல் எம்பரர்ஸ் பொறுத்தவரை இருக்கட்டும் ஆர் டெல்லி சுல்தனேட்ஸ் கண்டிப்பாக டாம்ஸ் பற்றி கொஷின்ஸ் வரும். சரிங்களா? எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ ஹீ பில்ட் ஹிஸ் ஓன் டாம் இன் சசாரம், பீகார். இப்போ வரைக்குமே அது ப்ரிவைலிங்காக இருக்கு. சரிங்களா? ஸோ கம்மிங் டு ஹிஸ் பயோகிராஃபி, ஷெர்ஷாவினுடைய பயோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தாரிக்-இ-ஷெர்ஷாஹி அப்படிங்கிறதுங்க. ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அப்பாஸ் கான் சர்வானி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இது ஆக்சுவலாக இவர் காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்காது, அக்பருடைய காலகட்டத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? தாரிக்-இ-ஷெர்ஷாஹி ரிட்டன் பை அப்பாஸ் கான் சர்வானி. ஸோ லிட்ரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுக்கணும். லிட்ரேச்சர்ஸ்ல இருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். ஸோ கம்மிங் டு த சூரிய எம்பையர் டிக்ளைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவர் லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா கலிஞ்சார் பகுதியில், அதாவது பண்டேல்கண்டில் கலிஞ்சார் பகுதியில் ஒரு பிசீஜில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது 1545ல அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த கன் பவுடர் எல்லாமே வந்து குவியலாக வச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஒரு பிளாஸ்ட் நடந்துரும். ஸோ அதில் வந்து ஆக்சிடென்டெல்லாம் இவர் வந்து இறந்து போயிடுவார் ஷெர்ஷா. சரிங்களா? ஸோ 1545ல கலிஞ்சாரில் கன் பவுடர் பிளாஸ்ட்னால இவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இவருக்கு பிறகு இவருடைய மகனான இஸ்லாம் ஷான்னு சொல்லக்கூடியவர் ஜலால் கானும் அழைக்கப்படுகிறார். ஸோ அவர் ஆட்சிக்கு வர்றாரு. பட் அவருடைய காலகட்டம் அப்படிங்கும் பொழுது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படுது. அவருடைய பிரதர் அடில் கான் கூட அந்த வார் ஆஃப் சசெஷன் மாதிரி வருது. அண்ட் ஆல்சோ மற்ற இருக்கக்கூடிய ஆப்கன் நோபிள்ஸ், எப்பயுமே ஆப்கன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நொபிலிட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டெல்லி சுல்தனேட் காலகட்டத்திலேயே நம்ம லோடிஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த நோபல்ஸோடைய பவர்னாலேயே அவங்க வீக் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படும். நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கேயும் ப்ரிவைல் ஆகுது. ஸோ இன் 1553 இஸ்லாம் ஷாவும் இறந்து விடுகிறார். ஸோ அதற்கு பிறகு எம்பையர் வீக் ஆகுது. அண்ட் லேட்டர் சூரி எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? பஞ்சாப், ஆக்ரா, டெல்லி, பீகார் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கான பகுதிகளை பிரித்து பிரித்து எடுத்துக்கிறாங்கங்க. சரிங்களா? இதுல பஞ்சாப் பகுதி யார் கையில இருக்கும் அப்படின்னா சிக்கந்தர் சூர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட கையில இருக்கும். ஸோ லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஹுமாயூன் எக்ஸைல்ல இருந்து இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்து ஷா ஆஃப் பர்ஷியாவுடைய ஹெல்ப் மூலியமாக பஞ்சாபை அட்டாக் பண்ணி சிக்கந்தர் சூரை டிஃபீட் பண்ணிட்டு பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்தில் 1555ல அகைன் ஹுமாயூன் ஹீ ரீகெயின்ட் த முகல் எம்பையர். சரிங்களா? ஸோ பேட்டில்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த் 1555ல சிக்கந்தர் சூரை தான் இவர் டிஃபீட் பண்ணிட்டு ஹுமாயூன் அகைன் ஹீ கேம் டு த பவர். ஸோ இப்படி தான் நமக்கு சூரிய எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டிக்ளைனுக்கு வருது. சரிங்களா? யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நமக்கு சூரிய எம்பையர்ல இருக்கக்கூடிய மற்ற ரூலர்ஸ் ஷெர்ஷாவுக்கு பிறகு வந்தவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ரூலர்ஸ் ஆகவோ அல்லது ஹுமாயூனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காமல் இந்த எம்பையர் முகல் எம்பையரை திரும்ப ரீட்டைன் பண்ண முடியாம போயிருந்தாலோ கண்டிப்பாக இப்போ சூரிய எம்பையர் அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு எம்பையராக வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? So here is a question for you. For ensuring safety on the roads and for comforts to the travelers, he built sarais on the highway at a distance of 2 crores. The travelers could get beds and cooked food. There also was provision for uncooked food supplies. He built some 1,700 such sarais. Who is this ruler?
ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ டிராவலர்ஸ்க்காக ஒரு கம்ஃபர்ட்காக யார் ஹைவேஸில் சாரைஸ் பில்ட் பண்ணாங்க? கிட்டத்தட்ட 1700 சாரைகள் பில்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ரூலர் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் இன் த chat பாக்ஸ். இப்ராஹிம் லோடி, ஷெர்ஷா, அக்பர் அண்ட் ஷாஜஹான். எஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஸோ ஷெர்ஷா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 crores அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மெஷர்மெண்ட்டுங்க, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸில் மிக நெருக்கமாக நிறைய சாரைகள் இவர் பில்ட் பண்ணியிருக்காரு ஃபார் டிராவலர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். Consider the following statements. Sir Suri abolished the rights of zamindars to help the farmers. Zamindars were important intermediaries between state and local population in villages. Sir failed to force zamindar to conform to imperial authority to a great extent. Zamindari was created only in areas outside the direct imperial authority under Mughals. Sir found both zamindars and muqaddams appropriating state's share. So here is a statement type questions. So take your time and leave your comments in the chat box. Yes. Oh, option B and E only the correct answers. சரிங்களா? So here is the explanation for this question. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷெர்ஷா சூரி ஆக்சுவலாக ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத அபாலிஷ்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஹி வாண்டட் டு செக். ஸோ அவர்களுடைய பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது, ஒரு ஈக்குவலான ரெவன்யூ கலெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் அவங்கள செக் பண்ணி வச்சிருப்பாரு. டோட்டலாக அபாலிஷும் பண்ணியிருக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ ஜமீன்தாரியோடைய ரைட்ஸ் பவர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆகவும் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கிட்டாரு. சரிங்களா? ஸோ கம்மிங் டு பி, ஸோ ஜமீன்தார்ஸ் ஆக்சுவலாக இன்டர்மீடியேட்ரிஸாக தான் டேக்ஸ் கலெக்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் நமக்கு. அண்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா, ஷெர்ஷா ஆக்சுவலாக ஜமீன்தாருடைய பவரை கர்வ் பண்ணாமல் விட்டுட்டாருன்ற மாதிரி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ல. பட் அது தவறு. அவங்களுடைய பவரை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணுமோ அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷெர்ஷா செய்தார். ஸோ கம்மிங் டு டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகல் எம்பையர்ல அவர்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அல்லாத பகுதியில தான் ஜமீன்தாரிஸ்லாம் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பட் அது கிடையாது. ஈவன் முகல் எம்பையர் டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்த பகுதிகள்லையுமே ஜமீன்தாரி அப்படின்ற சிஸ்டம் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா வந்து ஜமீன்தாஸ் அண்ட் முக்காடம்ஸ் இருவரும் ரெவன்யூ, ஸ்டேட் ரெவன்யூல இருந்து மிக பெரும் பகுதியை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுதான் இருந்தாரு. அந்த இஷ்யூஸ் அவரும் அட்ரஸ் பண்ணாரு. சரிங்களா? So Sher during the lifetime of his father Hasan Khan was given responsibility to administer the Pargana of Chandoy, Kwaspur, Pasi, Sasaram, Satyari. So which one will be the correct answer? So option 2, that is B and D. So நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, குவாஸ்பூர் அண்ட் சசாரம் இரண்டு பகுதிகளும் தான் ஷெர்ஷா தன்னுடைய தந்தை இருக்கும் பொழுதே ஆட்சி பகுதியாக அவர் இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவருடைய தந்தை வெறும் சசாரத்தில் ஆட்சி செய்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ லேட்டர் பீரியட்ல அவருடைய தந்தை குவாஸ்பூர் அண்ட் சசாரம் இரண்டு பகுதிகளுக்கும் ஷெர்ஷாவை ஆட்சியாளராக நியமிப்பார். சரிங்களா? ஸோ த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ரிகார்டிங் ஷெர்ஷா சூரி என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். So to promote trade and commerce, Sher struck fine coins of silver and copper of uniform standards in place of the debased coins of mixed metals of earlier times. He also made some effort to standardize weights and measures. In his empire, good paid customs duty only 2 times at the place of entry and at the time of sale. He built a number of sarais which exclusively served as the resting places for the travelers only. So which of the statements are correct? So take your time and comment your answers in the chat box. Yes, option 4, that is A, B and C. So first 3 statements are correct. The only wrong statement is option D. So அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஷெர்ஷா வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான காயினேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸை ஸ்ட்ரக் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அலாய் காயின்ஸையும் அவர் அபாலிஷ் பண்ணாருன்றதை பார்த்தோம்.
ஸோ அதே போல் ஸ்டாண்டர்டைஸான ஒரு வெயிங் மெஷர்ஸும் இருக்கணுன்ற எஃபோர்ட்ஸ் அவர் எடுத்தார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அண்ட் ஆல்சோ கூட்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி 2 டைம் மட்டும்தான், அட் த டைம் ஆஃப் என்ட்ரி அண்ட் அட் த டைம் ஆஃப் சேல். ஸோ 2 டைம் மட்டும்தான் அந்த கூட்ஸ்க்கான கஸ்டம்ஸ் டியூட்டி அவர் பே பண்ண சொன்னார். இதுவுமே கரெக்ட் தான். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது ட்ராவலர்ஸ்க்காக தானே அவர் பில் பண்ணார் சாரேஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நோட் த வேர்ட் ட்ராவலர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேர்டில் நமக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவர் ட்ராவலர்ஸ்க்காக மட்டும் அது பில் பண்ண கிடையாது. ஸோ அங்கே வரக்கூடிய மர்ச்சன்ட்ஸ் மற்ற ஆட்கள் எல்லாருமே அங்கே தங்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் ட்ராவலர்ஸ்லாம் அது கிடையாதுங்க. சரிங்களா. ஸோ அந்த சிங்கிள் வேர்ட்னால இந்த சென்டென்ஸே நமக்கு தவறாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நோட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக் சவுக்கி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு? ஆப்ஷன் சி, தட் இஸ் ஷெர்ஷா. ஸோ ஷெர்ஷா தான் டாக் சவுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டல் சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ நம்மளோட அகாடமியில் யுஜிசி நெட்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸும் ரொம்ப மும்மரமாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கீப் ப்ரிப்பேரிங், ஸோ கீப் கோயிங், ஸோ ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் you can join in our academy classes. சரிங்களா. So all the best everyone who is sincerely preparing for UGC NET. Thank you everyone.